அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளிலும் கூட தேவன் ஒரு புதிய நாளை கொடுத்து தமது கிருபையை உங்களுக்கும் எனக்கும் பொழிந்தருள் இருக்கிறார். இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் சங்கீதம் 119:35 வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்தும் பேசி வருகிறார். 33வது வசனத்தில் சொல்கிறார், தேவனே உம்முடைய வார்த்தை எனக்கு போதியும் என்று சொல்கிறார். 34வது வசனத்திலே சொல்கிறார், எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்கிறார். அதை தொடர்ந்து 35வது வசனத்தை பார்க்கும்போது உம்முடைய கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்கிறார். இந்த 3 வசனங்களை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய குணாதிசயத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் என்பதை இந்த சங்கீதக்காரன் தொடர்ச்சியாக சொல்கிறார். வேதம் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரோ, முதலாவது அவருடைய வார்த்தை எனக்கு போதிக்கிறார், 2வது அந்த வார்த்தை எனக்கு புரியும்படியாக செய்கிறார், 3வதாக அந்த வார்த்தையின்படி வாழும்படியாகவும் அவர் தான் என்னை நடத்துகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், வேதத்தின் மீது பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வாசமாக இருக்கிறார் என்றால் அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அந்த இருதயம் தேவனுடைய கற்பனையின் பாதையில் நடக்க ஆசைப்படும். கர்த்தருடைய வார்த்தையில் நடக்க ஆசைப்படுகிற மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் சத்தியத்தை நோக்கி பயணிப்பான். வேதத்தின் மீதான ஆர்வம், வேதத்தின் மீதான வாஞ்சை, வேதத்தை நேசித்து அதை படித்து அதை அறிந்து கொள்வதற்கு தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மீது வாஞ்சை உள்ள ஒரு மனிதனாக இருப்பான். ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய முதல் குணாதிசயம் தான் வேதத்தின் மீதான வாஞ்சை. 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வாசமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்னா அவன் பரிசுத்த நடத்தைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிற மனுஷனாக இருப்பான் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு திருப்பிக் கொள்ளும்போது 2 தீமோத்தேயு 2:21, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அப்போ தேவன் என்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்தின் வழியில் நடத்துகிறார் என்றால் அந்த சத்தியத்தின் வழியில் நடக்கிற அந்த மனிதன் பரிசுத்த நடத்தைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பான். அதான் எபேசியர் 2:10 வசனத்தில் சொல்கிறார், ஏனெனில் நற்கிரியை செய்ததற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை என்ன செஞ்சிருக்கிறார், ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த பரிசுத்த நடத்தைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறது தேவன் என்று பார்க்கிறோம். அதனால தான் சங்கீதக்காரர் என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா, உமது கற்பனையின் பாதையிலே நான் நடக்க இல்லை, என்னை நடத்தும் என்று சொல்லுகிறாரு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வாசமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நன்மையும் நீதியும் செய்ய பலன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்போது 25வது வசனம் சொல்லுகிறது, நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம் என்று சொல்லுது. ஆவினால நிலைத்திருக்கிற மனிதன் ஆவிக்கேற்றபடியாக நடக்க தேவன் உதவி செய்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடைய அதில் பெருகுவீர்களாக. அப்போ நன்மையும் நீதியும் செய்ய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேதத்தை போதிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கற்பனையில் நடக்கும்போது நான் சத்தியத்தை நோக்கி பயணிக்கிறேன், பரிசுத்த நடத்தைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். அந்த நன்மையும் நீதியும் செய்ய தேவன் எனக்கு பலன் செய்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயம் தான் தானியேலுடைய வாழ்க்கையிலும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலும் இருந்துச்சு. அவங்க சத்தியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களாய் சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொண்டு பரிசுத்தமாய் நடந்து நன்மையும் நீதியும் அவருடைய வாழ்க்கையில் செய்தார்கள். இப்போ விசுவாசி என்று சொல்கிற நீங்களும் நானும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற நீங்களும் நானும், அவருடைய கற்பனையில் நடக்கிற நீங்களும் நானும் சத்தியத்தின் மீது வாஞ்சி உள்ளவர்களாய் பரிசுத்த நடத்தைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவர்களாய் நன்மையும் நீதியும் செய்கிற ஜனங்களாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய இருதயம் எதை நேசிக்கிறது, என்னுடைய ஆர்வம் எதன் மீதாக இருக்கிறது, பரிசுத்தத்துக்கு நேராக நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேனா, நன்மையும் நீதியும் நான் செய்கிறேனா என்பதை யோசித்து பார்த்து இந்த நாளை தேவனுக்கு பிரியமாய் வாழ உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்.